காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டமாயிருக்கிறீர்கள். அவருக்கே துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் தொகுத்து வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இன்றைய தியான தலைப்பு ஆராதனை முறை. இன்றைக்கு நாம் நம்முடைய தொழுகையை பற்றி, அதாவது வர்ஷிப் எப்படியாக இருக்க வேண்டும், நாம் இப்பொழுது எப்படி செய்து கொண்டிருக்கிறோம் என்கிறதை வேதாகம வசனங்களின் அடிப்படையில் சற்று ஆராய்வோமா? யோவான் 4 அதிகாரம் வசனம் 24 சொல்லுகிறது, தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அன்பானவர்களே, இதற்கு ஆதாரமாக பழைய ஏற்பாட்டின் வேத பகுதியாகிய சங்கீதம் 66 முதல் 9 வசனங்களையும் படிக்கிறேன். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கெம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். தேவனை நோக்கி, உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறீர். உமது மகத்துவமான வல்லமையின் நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். பூமியின் மீதெங்கும் உம்மை பணிந்து கொண்டு உம்மை துதித்து பாடுவார்கள். அவர்கள் உம்முடைய நாமத்தை துதித்து பாடுவார்கள் என்று சொல்லுங்கள். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் மனு புத்திரனிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார், ஆற்றை கால்நடையாய் கடந்தார்கள். அங்கே அவரில் களி கூர்ந்தோம். அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. ஜனங்களே, நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்மாவை உயிரோடே வைக்கிறார். ஆராதனை முறை. ஆண்டவரை வழிபடுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை வழிபட வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும் என்று யோவான் 4:24 கிறிஸ்து இயேசு சொன்ன வார்த்தையை நினைவு கூறுகிறோம்.
கைத்தட்டி குதூகலிக்கும் இளைஞனை ஒரு பெரியவர் முறைத்து பார்க்கிறார். கைகூப்பி தலைவணங்கி நிற்கும் தாய் ஒருத்தியை கேள்விக்குறியோடு உற்று நோக்குகிறாள் ஒரு வாலிப சகோதரி. குதிப்பதும் துதிப்பதும் சிலருக்கு வாடிக்கை, வேறு சிலருக்கோ அது வேடிக்கை. இப்படிப்பட்ட சூழ்நிலையை நீங்கள் சபை ஆராதனைகளிலே பார்த்திருக்கிறீர்களா? ஆராதனையை கருத்தாளமும் கிரமமும் ஆனதாக்கும் நோக்கோடு திருச்சபையிலே தந்தையர் சபை கூடி வருதலில் பயன்படுத்தும்படி துதி ஜப விண்ணப்பங்களை எழுதி கொடுத்தார்கள். ஆனால் நாளடைவில் அவை அர்த்தமற்ற கடமையும் வரட்டு சடங்காகவும் மாறிவிட்டன. சமீப காலத்தில் உலகமெங்கும் துதி ஆராதனையின் ஆவி ஊற்றப்பட்டு வசந்த காற்று வீச துவங்கியுள்ளது என்று சொல்லலாம். இதில் பரவசமடைந்த கிறிஸ்தவர் பலர் ஜப புத்தகங்களை பயன்படுத்தி ஆராதிக்கும் பழைய முறையை விட்டுவிட்டு சுயாதீன ஆராதனை முறையை தழுவியுள்ளனர். இது முதியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இடையில் மட்டுமல்ல, புராதன சபைகளுக்கும் புதிய சபைகளுக்கும் இடையிலேயும் ஒருவித இறுக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுதான் இன்று நாம் நடைமுறையிலே பார்த்து கொண்டிருக்கிற உண்மை. ஞாயிற்றுக்கிழமை என்றால் இன்றைக்கு அநேகர் தொழுகைக்கு, வழிபாட்டுக்கு, ஆராதனைக்கு எந்த இடத்திற்கு செல்வது என்கிற கேள்வியோடு தான் எழுந்து நிற்கின்றனர். நான் தொழுது கொள்கின்ற பாரம்பரிய திருச்சபையிலே கலந்து கொள்ளலாமா, அல்லது சுயாதீன திருச்சபை ஆகிய புதிய திருச்சபையிலே நான் கலந்து கொண்டு தேவனை துதிக்கலாமா? வசனம் சொல்லுகிற பிரகாரம் தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் தொழுது கொள்ள வேண்டும், உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்கிறோம். அன்பானவர்களே, ஆவியோடும் அதே வேளையில் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னது யார் என்றால் இயேசு கிறிஸ்து. யோவான் 4:24 ஜெபிப்பதும் பாடுவதும் ஆவியோடும் அதே வேளையில் கருத்தோடும் இருக்க வேண்டும் என அப்போஸ்தலனாகிய பவுல் கூறியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 14:15. புத்தக ஜெபங்களிலே கருத்து செறிவு அதிகம் என்பதில் சந்தேகமே இல்லை. என்றாலும் ஆராதிப்போரின் உள்ளான உணர்வுகளை விடுதலையோடு வெளிப்படுத்துவது தடைப்படுகிறது. ஒரு பாரம்பரிய திருச்சபை எடுத்துக்கொள்வோம். அங்கே ஆராதிப்போருக்கு இருக்கக்கூடிய தாகம் அல்லது விருப்பம் இருக்கலாம். ஆனால் அந்த உள்ளான உணர்வுகளை விடுதலையோடு வெளிப்படுத்துவது அங்கே வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மறுபக்கம் பார்க்கும்போது சுயாதீன ஆராதனைகளில் பெரும்பாலும் ஒரு சில கருத்துக்களை திரும்ப திரும்ப வருவதாகவும் வேத வெளிப்பாட்டின் ஒரு சில பகுதிகளை பயன்படுத்தப்படுவதாகவும் அமைந்து விடுகிறது. ஒன்றுக்கு அடுத்தது தேவை. ஒவ்வொருவரும் மற்றவரிடமிருந்து கொஞ்சம் சேர்த்து கொண்டால்தான் ஆரோக்கியமான சமநிலை கிடைக்கும் என்பது இன்றைய ஆராதனைகளிலே தேவைப்படுகிறது. சில திருச்சபைகளிலே எழுந்து நிற்கிறார்கள், தலை வணங்குகிறார்கள், முழங்கால் படுகிறார்கள். இப்படி மட்டுமே சில புத்தக ஆராதனை முறையுள்ள ஆராதனை வழிபாடுகள் நடைபெறுகின்றன. ஆனால் பரிசுத்த வேதாகமம் கூறக்கூடிய கைகளை உயர்த்துகள், சங்கீதம் 134:2, 1 தீமோத்தேயு 2:8, கைகளை தட்டுங்கள், சங்கீதம் 47:1, மற்றும் நடனம் ஆடுங்கள், சங்கீதம் 149:3, சங்கீதம் 150:4. இப்படிப்பட்ட காரியங்களை பயன்படுத்துகின்றனர். பார்த்திருக்கிறீர்களா? கை உயர்த்துதல், கை தட்டுதல், நடனமாடுதல் சில திருச்சபைகளிலே இன்றைக்கு தொழுகை முறையிலே பயன்படுத்தப்படுகிறது. அன்பானவர்களே, நம்முடைய அன்பை ஆண்டவருக்கு வெளிப்படுத்தவே உணர்ச்சிகள் என்கிற காரியம் நம்முடைய உடலிலே உள்ளன. எனவே வேத வசனங்களுக்கிடையே பாரபட்சம் காட்டுவதை தவிர்க்க தயக்கங்களை விட்டு வெளியே வர வேண்டும் என்று சொல்லிதான் நாம் இன்று இதன் வசனங்கள் மூலமாக கற்றுக்கொள்கிறோம். முதியவர்களுக்கு அதிரும் இசை பிடிக்காது. சபைகளில் ஒரு மனதை காத்துக்கொள்ள முதியவர்களின் உணர்வுகளை மதிக்க வேண்டும். அதே சமயம் முதியவர்களும் மாற்றத்தை கண்டு சீற்றம் கொள்ளக்கூடாது. நவீன கால பல்லவிகள் ஒரு சில கருத்துக்களையே திரும்ப திரும்ப சொல்லுகின்றன. உபதேச கண்ணோட்டத்திலும் அவைகளுக்கு ஆரோக்கியம் போதாது. எனவே பாடல்களை இயற்றுவோர் வேத போதகர்களுடன் உட்கார்ந்து தங்கள் பாடல்களை சரிபார்க்க வேண்டும் என்று சொல்லி அறிவுரை இந்த காலைகளிலே வசனங்கள் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம்.
வேதாகமத்திலே பிரசங்கின் புத்தகத்திலே ஆர்ப்பரிக்க ஒரு வேலை உண்டு, அமர்ந்திருக்க ஒரு வேலை உண்டு என்று சொல்லி நாம் படிக்க முடிகிறது. நாம் அமைதியாக செய்ய வேண்டுமா, ஆர்ப்பரிப்போடு காரியங்களை செய்ய வேண்டுமா? சங்கீதம் 118:15 சொல்லுகிறது, நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று சொல்லி நாம் படிக்க பார்க்கிறோம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் அதிகாரம் 19 வசனங்கள் 28 முதல் 40 வரையிலும் படிக்கிறேன். இவைகளை இயேசு சொன்ன பின்பு எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். அவர் ஒலிவமலை எண்ணப்பட்ட மலையின் அருகான பெத்பகே, பெத்தானியா எனும் ஊர்களுக்கு சமீபித்த போது தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கின்ற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷர் ஒருவரிலும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை கொட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அவர் ஒலிவ மலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அன்பானவர்களே, சத்தமாய் ஆராதிப்போரை பார்க்கும் போதெல்லாம் உயரிய ஆங்கிலிக்கன் பாரம்பரியத்தில் வளர்க்கப்பட்ட ஒரு ஊழியக்காரருடைய மனதில் என்ன தோன்றியதாம், அமைதியாய் ஆராதிக்க முடியாதோ என்ற கேள்விதான் எழுந்திருக்கிறது. ஆனால் ஆவியின் அபிஷேகமும் ஆராதனை குறித்த வேத பகுதிகளின் ஆராய்ச்சியும் சத்தத்தை உயர்த்தி தேவனை துதிப்பது சரிதான் என்று அவருக்கு பின்னர் புரிய வைத்ததாம். பலத்த காற்றில் கர்த்தர் இருக்கவில்லை, பூமி அதிர்விலும் கர்த்தர் இருக்கவில்லை, அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. இந்த சத்தத்தை உயர்த்துவதற்கு எதிராக வழிபாடுகளிலே சத்தத்தை உயர்த்தாமல் அமைதியாக வழிபடக்கூடிய திருச்சபைகளிலே இப்படிப்பட்ட வார்த்தைகள் பதிலாக தரப்படுகிறது. அதற்கு காட்டப்படும் வசனம் 1 ராஜாக்கள் 19 வசனங்கள் 11 முதல் 13 முடிய. அப்படியானால் பெந்தேகோஸ்தே அன்று பலத்த காற்றோடும் அக்கினிமய நாவுகளோடும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினாரே, அதற்கு விளக்கம் என்ன? அப்போஸ்தலர் 2 வசனங்கள் 2-3 படி. அதற்கு சில நாட்களுக்கு பின்னர் சீஷர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்த இடமே அசைந்ததே. பரலோகத்தில் கூட சேராபீன்களின் துதி சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்ததே. ஏசாயா 6 வசனங்கள் 3-4 படிக்கிறோம். அன்பானவர்களே, ஆர்ப்பரித்து ஆராதிப்பதை சட்டங்களும் சடங்குகளும் நிறைந்துள்ள சபையால் சகித்துக் கொள்ள முடியாது. உதாரணமாக, குருத்தோலை ஞாயிறன்று சீஷர்கள் எல்லாரும் மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்த போது அன்றைய மார்க்க தலைவர்களில் சிலர் இயேசுவிடம் சீஷர்களை அதட்ட சொன்னார்கள். அதைதான் இப்பொழுது லூக்கா 19 வசனம் 39 படித்தோம். அப்பொழுது கூட்டத்திலிருந்து பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். அதற்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய பதிலை பாருங்கள். அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அன்பானவர்களே, என்று இப்படி ஒரு அழகான பதிலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பரிசேயர்களுக்கு அன்று கூறுகிறார். நிசப்தம் அபூர்வம் என்னும் இடத்திலிருந்து வந்தவர் அல்லவா அவர்? வெளிப்படுத்தல் 8 வசனம் 1 படியாக இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து வந்தவர் தான். சங்கீத புத்தகம் தான் இஸ்ரவேலரின் பாடல் புத்தகம். கம்பீரமாய் பாடி தேவனை ஆர்ப்பரிக்க அது திரும்ப திரும்ப மக்களை அழைக்கிறது. உதாரணமாக சங்கீதம் 66 வசனம் 1 பார்த்தால், பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 81 வசனம் 1 படித்தோமானால், நம்முடைய பெலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கம்பீர சத்தத்தை அறியும் மக்கள் பாக்கியமுள்ளவர்கள் என்று அது மெச்சிக்கொள்கிறது. சங்கீதம்
89 வசனம் 15 என்ன சொல்லுகிறது? கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள், கர்த்தாவே அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்திலே நடப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாவாகிய சாலமோன் முடிசூட்டப்பட்ட போது தரையும் தளங்களும் அவர்கள் சத்தத்தினால் அதிரத்தக்கதாக மக்கள் மகா பூரிப்பாய் ஆர்ப்பரித்தார்களாம். இதை 1 ராஜாக்கள் 1வது அதிகார வசனங்கள் 39-40 படிக்கிறோம். நாம் ஆராதிக்கும் போது சாலோமோனிலும் பெரியவரை அல்லவா நாம் முடிசூட்டுகிறோம். அருமையானவர்களை, கம்பீர சத்தம் வேண்டும், ஆர்ப்பரிப்பின் சத்தம் வேண்டும். அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று 46ஆம் சங்கீதம் சொல்லுகிறது வசனம் 10. ஆனால் தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள் என்று 47ஆம் சங்கீதம் சொல்லுகிறது வசனம் 1. அமைதி, ஆர்ப்பரிப்பு ஆகிய இரண்டுமே நமது உணர்வுகளின் வெளிப்பாடுகளாகும். இரண்டிற்கும் அதிலிருந்து இடம் உண்டு. பாரம்பரிய திருச்சபை, புதிய உடன்படிக்கையிலே இன்று வளர்ந்து கூடிய சுவாதீன திருச்சபை, அதாவது பெந்தேகோஸ்தையினர் இல்லாதவர்கள் ஒருவரை ஒருவர் கண்டனம் பண்ணாமல் உற்சாகப்படுத்த வேண்டும். இருசாரரும் கூடுமானவரை சேர்ந்து ஆராதிக்க வேண்டும். அது பெந்தேகோஸ்தையினருக்கு சமதளத்தில் நிற்க கால்களையும், பெந்தேகோஸ்தை இல்லாதவர்களுக்கு வானத்தில் பறக்க சட்டைகளையும் கொடுக்கும். மலட்டு கூச்சலுக்கும் மயான அமைதிக்கும் தப்புவோம். அருமையானவர்களே, தேவன் சத்தத்திலும் இருப்பார், நிசத்தத்திலும் இருப்பார். இப்படிதான் என்று அவருக்கு கோடு போட முடியாது. சிந்திப்பீர்களா? ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, எங்களுடைய வழிபாடு, எங்களுடைய தொழுகை, நீர் ஆவியா இருக்கிற உண்மை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். இந்த ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளக்கூடிய எல்லா இடத்திலும் நீர் அங்கே வியாபித்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யாரும் குறை சொல்லாமல் நாங்கள் நீங்க சொல்லுகிற வசனத்தின்படி ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு பாக்கியங்களை தருவீராக. தொழுது கொண்டு உம்மை துதித்து வாழ உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெயம் எடுக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.